ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு சாமி வந்து மலையிலேருந்து வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21 இன்னைக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த அரிசி வந்து ஒரு கப் அளவு தான் இருந்தது. நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி, இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு பச்சரிசி வந்து சேர்த்து நான் 2 கப் அளவு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இப்போ சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதை எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தில் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு, அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு நம்ம கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு எல்லாம் வந்து சிறுபருப்பு மட்டும் சேர்த்து செய்வீங்க, நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சூடு வர அளவு வறுத்தா போதும், கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். வறுத்துட்டு, ஏன்னா அந்த சிறுபருப்போட பச்சை வாசனை போகிறதுக்காக அதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம இந்த அரிசியோடவே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோலியும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாறி மாறி வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரிசியோட சேர்த்துக்கலாம். இந்த எடுத்து வச்சிருக்க அரிசியோட சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி பிடிச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஒரு 3/4 பாகத்துக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டா அப்புறம் வெல்லம் போடும்போது இன்னும் தண்ணி ஆகிடும். நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணா கூட சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் முதலே நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப குலன்னு ஆகிட்டு வெல்லம் போட்டு இன்னும் பாயசம் மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால நான் 3/4 தான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேம் வந்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா குவான்டிட்டி அதிகம்ன்றதால ஒரு 2-3 சிட்டிகை, நீங்கள் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு சிட்டிகே போதும். இப்போ அரை கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்காக நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும். வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு ஃபுல் டீ வச்சுட்டு நான் நுர வந்த பிறகு ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த அளவுக்கு நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. பொங்கலுக்கு இதுதான் கரெக்டான பதம். நல்லா வெந்த பிறகு வெல்லம் போட்டால் தான் வந்து நல்லா இருக்கும், இல்லைனா அரிசியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம வெல்லம் வந்து இடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க. நான் வந்து இது ஒரு அரை கிலோ அரிசிக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் வந்து நான் சேர்க்குறேன். அரை கிலோ சேர்த்தா கூட போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக சாப்பிடுவோம் வீட்டில், அதனால ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் சாமிக்கு செய்கிறதுனால எச்ச பண்ண முடியாது. நம்ம கலக்கும் போதே தெரியும், அது கலரும் அதோடைய நம்ம பதமும் பார்த்தாலே தெரியும். அதனால நம்ம கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நல்லா வெந்து கிடச்சதுன்னா நமக்கு சரியான பதத்தில் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்க, உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது. இந்த அளவுக்கு நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். வெல்லம் போட்டு வெந்த பிறகு நம்ம வந்து ஏலக்காய் தூளும் முந்திரியும் வறுத்து சேர்க்கறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு டைமண்ட் கல்கண்டு இருந்தது, அதையும் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் டைமண்ட் கல்கண்டு சேர்த்து நம்ம இது பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் அதில் வந்து தேன் ஒரு சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க, அந்த இருமுடி பையிலேருந்து. அதுக்கப்புறம் அச்சு வெல்லம் கொடுப்பாங்க. அதெல்லாமும் இதில் சேர்த்துட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். ஏன்னா அது மலையிலேருந்து வந்த அதோடைய இதுவே வந்து நல்லா வாசமாக மணமாக இருக்கும். அந்த இதெல்லாம் சேர்த்து இதில் ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அந்த கல்கண்டெல்லாம் கரைஞ்சி கிடைக்கும் போது நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வந்து கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது அப்படின்னு. நம்ம கல்கண்டும் சேர்த்துருக்கோம், அதனால நல்லா ஸ்வீட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடோட நல்லா புகை வருதில்ல, அதுலேயே வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். அந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும் அந்த சூடில், அதுதான் இதோடைய கரெக்டான பதம். அந்த புசு புசுன்னு உப்பி கிடைக்கும் நமக்கு. அந்த அளவு கிடைச்ச உடனே இதில் வந்து சேர்த்துக்கலாம்.
நல்லா முந்திரியும் கரெக்டாக செவந்திருக்கு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். மேலே வராத அளவுக்கு நல்லா உள்ளே கலந்து கொடுத்துக்குங்க. நான் வீட்லேயே அரைச்ச ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன். நம்ம வெளியே வாங்குற ஏலக்காய் தூளில் வந்து அந்த அளவு ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது. அதனால நான் வந்து எப்போவுமே ஒரு 50 கிராம் ஏலக்காய் வாங்கி நல்லா வெறும் சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன். நல்லா வாசமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தாலே நல்ல மணமாக இருக்கும். இதுவே வெளியே வாங்கி நீங்கள் சேர்க்குற ஏலக்காய் தூளில் அது மாதிரி இருக்காது. இல்லை இடித்து கூட சேர்த்துக்குங்க நீங்கள். இப்போ ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக, ஏன்னா இது வந்து நம்ம கோயிலேருந்து அந்த அரிசி அந்த இதுலயே நம்ம செய்கிறோம்ல நெய் எல்லாமே, அதனால் பச்சை கற்பூரம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி வாசமாக இருக்கும். அதுக்காக லைட்டாக சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கு வந்து பூஜைக்கு வச்சுட்டு படைக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்றத வந்து எனக்கும் வந்து கமெண்டில் போடுங்க. உங்கள் வீட்டில் வேறு என்னென்னலாம் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து சாமி ஊர்லேருந்து வந்ததுனால எனக்கு நல்லா சாப்பாடு வச்சு சாம்பார் காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு காய் பொரியல் பண்ணி எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இனிமேல் ரெடி பண்ணி இப்போ சாமியை கும்பிட்டுருவோம் முதல்ல. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அதை செய்ய போகிறோம். முடிஞ்சால் அந்த வீடியோவை தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.